தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி கோவையில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிராக விவசாயிகள் பல்வேறு அமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகளை பிரதமர் மோடி வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டி கோவை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் மீது ஒன்றிய அரசு அடக்குமுறை நிகழ்த்துவதாகவும் விவசாய கடன் தள்ளுபடி செய்யவில்லை, மானியம் வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி முழக்கம் எழுப்பினர். ஒன்றிய பாஜக அரசு மரபணு மாற்ற விதைகளுக்கு அனுமதி அளித்துவிட்டு இயற்கை வேளாண்மைக்கு மாநாடு நடத்துவதா என விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். நதிநீர் இணைப்பிலே இந்த அரசு பாரபட்சம் காட்டுகிறது. கங்கையை சுத்தம் செய்ய 30,000 கோடி, யமுனை துணையாறுகளை இணைக்க 45,000 கோடி, ஆனால் 60,000 கோடிக்கு டிபிஆர் தயார் செய்யப்பட்டு 10 ஆண்டுகளாக தமிழகத்திலே தென்னக நதிகளை இணைப்பதற்கு எந்த நிதியும் ஒதுக்காத நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள். ரசாயன விவசாயம் சொன்னா யூரியா, டிஏபி, பொட்டாசுக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 ஊக்கத்தொகை கொடுக்குது மத்திய அரசு. அப்ப இயற்கை விவசாயம் மட்டும் கொடுக்கணுமா இல்லையா? அதை கொடுக்காம மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு 500 கோடி ரூபாயை ஒதுக்கிட்டு நான் இயற்கை விவசாய மாநாட்டு கடந்துக்கிறேன்னு சொன்னா இந்த மாநாட்டு மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. மாநாட்டை நடத்துறவங்க உண்மையான விவசாயிகளாக இருந்திருந்தால் மோடி அவர்களும் அழைச்சிருக்க மாட்டாங்க. கோவையின் வளர்ச்சியை மோடி அரசு தடுப்பதாக கண்டனம் தெரிவித்து அனைத்து முற்போக்கு இயக்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தந்தை பெரியார் திராவிடர் கழகம், ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி உட்பட 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் அமைப்பினர் பங்கேற்றனர். பீகாரில் தமிழர்களை பிரதமர் மோடி அவமதித்து பேசியதாகவும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்ததற்கும் கண்டனம் தெரிவித்து முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். பீகாரில் போய் தமிழர்களை தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் தாக்கப்படுறாங்கன்னு பொய்யா பிரச்சாரம் பண்ணி தமிழர்கள் மீது பழி சுமத்துறாரு. ஒரிசாவில் போய் தமிழர்கள் ஜெகநாதர் கோயிலுடைய சாவி, பெட்டக சாவி தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்கன்னு பொய்யா சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழில் ட்விட்டரில் பதிவு போடுறது, வேட்டி கட்டிட்டு வர்றது, இதெல்லாம் சொல்லி ஏமாத்த பார்க்குறாரு. எந்த புதிய திட்டமும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய மதுரையில் ஒரு கட்டிடம் இன்னைக்கு வரைக்கும் வரல. அதற்கு பிறகு தொடங்கப்பட்ட 5-6 எய்ம்ஸ்கள் வந்து விட்டன. ஆனால் இதுவரைக்கும் மதுரைக்கு வரவே இல்லை. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மோடியை இங்கே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்களை திரும்பி போ என்று நாங்கள் முழக்கமிடுகிறோம். பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தனர். மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இல்லாத ஆக்ரா, போபால் போன்ற மாநகரங்களிலும் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. அதனால் மக்கள் தொகை ஒரு காரணமில்லை. தமிழ்நாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்ற செயல் திட்டத்தோடு மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது. கோவையில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிராக விவசாயிகள் பல்வேறு அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சிறிய காரணங்களுக்காக திட்டத்தை ரத்து செய்வதை ஏற்க முடியாது என்றும் கோவை மெட்ரோ திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து மோடி அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.